வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். யாரை பற்றி அப்படின்னா நம்மளோட எலான் மஸ்கை பற்றி தான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன வீடியோ தான் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ஃபேஸ்புக்லேயே ரன் ஆகிட்டே தான் இருக்குது. அதுலேயே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கைஸ், நம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் வாங்கி அதில் குடும்பத்தை நடத்தி இஎம்ஐ கட்டி அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குறோம், நம்ம சம்பளத்துக்குள்ளே கடனை கட்டி ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தோஷம். ஆனால் நம்மளுக்கு மாத சம்பளம் வாங்கி அதில் ஃபேமிலி ரன் பண்ணுறதே பெரிய விஷயமாக பார்க்கப்படுற நிலையில் கோடிகளிலேயே புரண்டுட்ருக்கார் ஒருத்தர். சரியா? அவர் தான் நம்மளோட எலான் மஸ்க். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 2வது பணக்காரராக பேசப்படுற நம்மளோட எலான் மஸ்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதை கேட்டாலே நம்மளுக்கு தலை சுற்றிடும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனிதர் ஒரு மாதத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவரை பெரிய சாதனையாளர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பல கோடிகளை சம்பாதிக்கிறவரை நம்ம என்ன சொல்கிறோம்? அதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு அசாதாரணமான மனிதர் தான் நம்மளோட எலான் மஸ்க். ஸோ டெஸ்லா, அப்புறம் எக்ஸ்காமு, ஸ்பேஸ் எக்ஸு, இந்த மாதிரி நிறுவனங்களோட சிஇஓவாக இருக்கிற இவர் தொடர்ந்து வேர்ல்ட்லேயே பணக்காரர்கள் பட்டியலில் சரிங்களா இடம் பிடிச்சி இருக்கார். அதாவது 2வது பணக்காரராக இருக்கிறார் கைஸ். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு தெரியுமா? $198.9 பில்லியன் சொந்தக்காரர். கேட்டோன்னே தலை சுற்றுதுல கைஸ். ஸோ நம்மளோட இந்திய மதிப்பில் எவ்வளோ தெரியுமா? ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, எண்ணி சொல்கிறேன். ஸோ அது எவ்வளோனே ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் காமிக்கிறேன் கைஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த வீடியோ முடிவுக்குள்ளே நான் எண்ணி சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஃபின்ஃபோல்டு கணக்கின்படி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு டெஸ்லாவில் 20.5%. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டார் லிங்கில் 54%. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா 42%. அப்புறம் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 74%. ஓகேவா? அப்புறம் த போரிங் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 90%. XAIயில் 25%. அது மட்டும் இல்லாமல் பல வணிகங்களில் எலான் மஸ்கோட பங்குகள் இருக்குது. ஸோ நியூராலிங்கில் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலாக அவரோட நிகர மதிப்பை கணக்கிட பயன்படுத்தப்படுது. ஸோ எலான் மஸ்க் 1971 தென்னாப்பிரிக்காவில் தலைநகரமான பிரிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரிட்டோரியாவில் பிறந்திருக்காங்க. அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். கம்ப்யூட்ரு, அதுக்கப்புறம் டிசைனிங் எல்லாம் நிறைஞ்ச ஆர்வம் கொண்டவர். ஸோ 17 வயசுலேருந்தே அவர் கனடாவில் இருக்கிற குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. வணிகம், அதுக்கப்புறம் இயற்பியல் படிப்பிற்காக பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துக்கு சென்றாங்க. எலான் மஸ்க் அவரோட சகோதரர் கிம்பல் ஆகியோரோட ஜிப்2, ஓகேங்களா, ஜிப்2 அப்படின்ற ஆன்லைனில் ட்ரேடு பியூரோவை நிறுவினாங்க. 1999 சகோதரர்கள் சொல்லுவாங்க. அந்த ஜிப்2வை காம்பேக்கு, அதாவது $307 மில்லியனுக்கு விற்றாங்க. ஸோ ஜிப்2 விற்பனையின் மூலமாக எலான் மஸ்க் $22 மில்லியனை சம்பாதிச்சாங்க. பின்னர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது மெக்லாரன், ஓகேங்களா, MC
LAREN, அதாவது மெக்லாரன் F1 சூப்பர் காரில் $1 மில்லியனை செலவழித்தார். ஸோ எலான் மஸ்க்கு ஒரு வங்கி ஸ்டார்ட் அப்பை நிறுவனாங்க. அது இறுதியில் மற்றொரு வணிகத்தோடு இணைக்கப்பட்டு பேபால் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டுச்சு. பேபால் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ எலான் மஸ்க்கு இந்த பேபால் நிறுவனத்தோட CEO ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈபே, அதாவது ஈபேன்னு சொல்லுவோம், 2002 $1.5 பில்லியனுக்கு பேபாலை வாங்கிய போது பார்த்திங்கன்னா $180 மில்லியனை சம்பாதிச்சார். ஸோ பில்லியனர்களோட வேர்ல்டு லெவலில் மஸ்கோட இந்த நிகர மதிப்பு நிச்சயமாக ஒரு அசர வைக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா $192.5 பில்லியன் நிகர மதிப்பை கொண்ட அமேசான் நிறுவனர் இருப்பாங்க இல்லைங்களா, ஜெஃப் பெசோஸ், அது மட்டும் இல்லாமல் மெட்டா நிறுவனர், ஃபேஸ்புக் தலைமை நிர்வாக அதிகாரின்னு சொல்லுவாங்க மார்க் ஜூக்கர்பர்க், இந்த மாதிரி நிறைய நபர்களிடமிருந்து ஒரு கடுமையான போட்டியை வந்து எதிர்கொண்டுகிட்டே தான் இருக்கிறார் இப்போ வரைக்குமே. ஸோ மார்க் ஜூக்கர்பர்க்கோட நிகர மதிப்பு பார்த்திங்கன்னா $166.6 பில்லியன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய இந்த ஃபின்ஃபோர்டு அறிவிக்கையின்படி பார்த்திங்கன்னா பில்லியனர், அதாவது எலான் மஸ்க்கு ஒரு நிமிஷத்துக்கு சுமார் அதாவது டாலர் கணக்கில் 6,887, ஓகேவா, டாலர் கணக்கில் பற்றி பார்த்திங்கன்னா 6,887 சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்மளோட இந்திய மதிப்பில் சுமார் 5 லட்சம் கைஸ். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு டாலர், அதாவது 413.220, அதாவது 3 கோடி, சுமார் 3 கோடி. ஒரு நாளைக்கு 9,917.280, ஓகேங்களா. ஒரு வாரத்துக்கு $69,420.960, புரியுதுங்களா. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 3 கோடி கைஸ். ஒரு நாளைக்கு 9 லட்சத்தி, ஓகேங்களா, 99,17,280. ஒரு வாரத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6,94,20,960 கைஸ். ஸோ கேட்டாலே தலை சுற்றுது, உண்மைதாங்க கைஸ், கேட்டோன்னே எனக்கே தலை சுற்றிருச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ரொம்பவே இது வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ வேர்ல்ட்லேயே நம்பர் 2வது பணக்காரர். ஸோ அது எவ்வளோ எண்ணிக்கை லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், சொல்கிறேன் கைஸ். 64 கரப், 85 அரப், 23 crores, 97,45,000. அப்பா, நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். என் பையன்கிட்டே ஒரு டவுட்டாக கேட்டுக்கிட்டேன், கரெக்டு தானே நான் சொன்னதுன்னு. ஸோ இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு. இதில் நம்ம காவாசி கூட சம்பாதிக்க நினைக்கல. ஃப்யூச்சரில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ், பாய். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.